வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. இந்த மொத்தம் 2 பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. இந்த 2 பதவிகளுக்குமே 8ஆம் வகுப்பு பாஸ் ஆனவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு நீங்கள் தேர்வு எழுத வேண்டியதில்லை, எந்தவித கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. நேர்காணல் நீங்கள் டைரெக்டாக அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். இந்த வேலைகளுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ளன. அதாவது 2/9/2024 அன்றைய தேதிக்குள்ளே மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். இந்த வேலை அவசர தேவைக்காக நிரப்பப்படுவதால் கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புலையாக இருக்குது, என்னென்ன பதவிகள், எத்தனை காலியிடங்கள், ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, சம்பளம் எவ்வளோ தரப்போகிறாங்க, எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க, விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்களா, எப்படி விண்ணப்பிப்பது, எப்படி எங்கே விண்ணப்பிப்பது, மற்ற அனைத்து விவரங்களும் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதாவது தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. தேசிய நலவாழ்வு குழும திட்டத்தின் கீழே திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த 2 பதவிகளை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட்டு ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு பாஸ் ஆன அனைவரும் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 8500 தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. NPHCE, அதாவது நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் தி எல்டர்லி. அங்கே இந்த மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் CEMONC சென்டர் இந்த இடத்துல போஸ்டிங் போடுவாங்க. காலியிடம் 1. இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 8500 ரூபாய். இந்த வேலைகளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு கொடுக்கல, நீங்களே ஒரு ஃபார்மேட்டு ரெடி பண்ணி அப்ளை பண்ணலாம். விண்ணப்பத்தோடு நீங்கள் அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் பார்த்திங்கன்னா கல்வி தகுதி சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி, மதிப்பெண் சான்றோட ஜெராக்ஸ் காப்பி, அதாவது 8ஆம் வகுப்போட மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, டிசியோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணி இணைக்கலாம். எங்கே அனுப்பணும் அப்படின்னா கௌரவ செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், அலுவலர் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை. இந்த 2 பதவிகளுக்குமே கால அவகாசம் கொடுக்கல. ஏன்னா குறிப்பிட்டிருக்காங்க, மேற்கண்ட பதவிகளுக்கு அவசரம் மற்றும் அவசியம் கருதி உடனடியாக பணியிடம் நிரப்ப வேண்டியுள்ளதால் நீங்கள் 2/9/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வர்ற அப்ளிகேஷன்ஸ் நிராகரிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்ற குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், 2 நாட்கள் உள்ளன. அதனால் உடனடியாக விண்ணப்பித்து பயன்பெறுங்கள். நன்றி. மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம்.